முதல்வர் மு.க.ஸ்டாலின் உங்களோடு முகாம் ஒரு ஏமாற்று வேலை எப்படி என்று பார்ப்போம். வணக்கம் அனைவருக்கும். மு.க.ஸ்டாலின் உங்களோடு முகாம் நடைபெறுகிறது. இது குறித்து நாம் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன் திமுக அரசை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறோம். ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் வரவேற்போம். மோசமான திட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்களை எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலை. இதுதான் எங்கள் நிலை. இப்போ வருவோம் இந்த முகாமிற்கு. நேற்று பார்த்தீங்கன்னா முகாம்ல ஒரு பெரியவர் மனு கொடுக்க வர, அவரை காவல்துறையினர் எஸ்ஐ ஒருவர் அடிச்சு வெளியே தள்ளுறாரு. இதற்கு அந்த மாவட்ட காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பெரியவர் போய் அந்த கிராம நிர்வாக அலுவலரை வேலை செய்ய விடாமல் தடுத்தாராம். என்னையா நியாயம்? இந்த ஆளு வயசு என்ன? இந்த பெரியவருக்கு வயசு என்ன? 65 மேல இருக்கு. இவர் போய் தடுக்கிறாரா? இவரோட கோரிக்கை நிறைவேற்றிருந்தா இவர் ஏன் முகாமுக்கு வராரு? இவர் கொடுத்த மனுவை விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் ஏன் இவர் முகாமிற்கு வரார்? எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுல வருவாய்த்துறையில, அப்புறம் முகாமுக்கு வந்தா இப்படி பண்றது. வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு இடத்தில் பணி செய்வதில்லை. பூரா மீட்டிங் முகாம் இப்படியே அலைய விடுறாங்க மக்களை. எந்த தீர்வும் இல்லை. அதுக்குதான் முகாம். இந்த முகாம்ங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை, பெரிய ஏமாற்று வேலை. அதாவது ஒவ்வொரு ஊராட்சியிலையும் பணம் இருக்கு, மக்களோட வரி பணம் இருக்கு. இது எத்தனையோ கோடி இருக்கு. இந்த பணத்தை எப்படி காலி பண்றது? இதுல எப்படி சம்பாதிக்கிறது? இதுதான் இந்த முகாம். அதாவது முகாம் நடத்துற நீங்க தாலுகா ஆபீஸ் இருக்கு, சமுதாய கூடம் இருக்கு, விஓ ஆபீஸ் இருக்கு, ஆர்ஐ ஆபீஸ் இருக்கு. இந்த ஆபீஸை நீங்க ஏன் முகாம் நடத்தல? வெளியில போய் மண்டபம் பிடிக்கிறீங்க. 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து மண்டபம் பிடிக்கிறீங்க. எதுக்கு மண்டபம் பிடிக்கிறீங்க? இதை இல்லாம கூட்டிட்டு வர்றவங்களுக்கு செலவு, சாப்பாட்டு செலவு, தண்ணி செலவு, குடி தண்ணி செலவு. அப்புறம் இந்த போட்டோவை பாருங்க, ஒரே ஆடம்பரம், பந்தல், கட் அவுட்டு, இதெல்லாம் ஒரு லட்சம் ரூபா வருமா? 2 லட்சம் ரூபா ஒரு முகாம். இதுல எவ்வளவு ஊழல் போச்சு? ஒரு ஊராட்சியில இந்த பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. எல்லா ஊராட்சியிலையும் இது நாசமா போன பணம். இது எதுக்கு செலவு பண்ற? அது பாட்டுல இருந்தா ஒரு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஒரு ரோடு போடலாம், தண்ணீர் சுத்தி கட்டலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம். இது சேவையா? எவனோ கல்யாண மண்டபத்துக்காரன் கூட்டிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க வாடகை. உங்கள்ட்ட அலுவலகம் இருக்குல்ல, ஆபீஸ் அலுவலகம் இருக்குல்ல, அங்கேயா நடத்தல? இதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம். இப்ப தேர்தல் வருவதற்கு முன்னாடி ஊராட்சி துறையில எந்த பணமும் நிதியும் இருக்கக்கூடாது. பூரா திமுக வீட்டுக்கு போயிடணும். இதுதான் நடக்குது. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பணம் நாளைக்கு வரி புதுசா ஒரு அரசு என்ன பண்ணும்? நிதி இல்லைன்னா என்ன பண்ணும்? வரி ஏற்கும். வீட்டு வரி எவ்வளவு கட்டினீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி? இப்ப எவ்வளவு கட்டுற? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுற? 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கட்டின? இப்ப எவ்வளவு கட்டுற? இதெல்லாம் ஏத்துவாங்க. ஏத்திதான் ஆகணும். உங்க தலையில விடிஞ்சுதான் ஆகணும். இதுதான் இந்த உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முகாமோட முகத்தாரம் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.